கரண்ட் எலக்ட்ரிசிட்டி டாபிக்ல இருந்து ஒரு கான்செப்சுவல் கொஸ்டின் பண்ண பாருங்க. For the circuit shown, if the resistance of each resistor is 100 ohm, the potential at x is dash ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த பாயிண்ட் எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் எக்ஸ்ல பொட்டன்ஷியல் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் படிச்சிருப்போம். வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் எப்படி படிச்சிருக்கோம்னா, இங்கே 4 ரெசிஸ்டன்ஸ் இப்படி இருக்கும். ஓகேங்களா, இந்த ஜங்ஷன் ஏ, இது ஜங்ஷன் பின்னு எடுத்துக்கிட்டு, இந்த ஜங்ஷன் சி ஜங்ஷன் டின்னு எடுத்துருப்போம். ஜங்ஷன் சிக்கும் ஜங்ஷன் டிக்கும் ஊடால வந்து கேல்வனோமீட்டர் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் பி, இது கியூ, இது ஆர், இது எஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா, பி பை கியூ ஈக்குவல் டு ஆர் பை எஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணி இருந்தா பொட்டன்ஷியல் அட் சி இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் அட் டின்னு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கும். அதாவது வந்து பிரிட்ஜ் வந்து பேலன்ஸ் கண்டிஷனாக இருக்கும். கேல்வனோமீட்டர்ல வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்காது, கரண்ட் பாஸ் ஆயிருக்காது. அதனால கேல்வனோமீட்டர் ஷோஸ் ஜீரோ டிஃப்ளெக்ஷன். கரண்ட் சோன் பை தி கேல்வனோமீட்டர் ஜீரோ டிஃப்ளெக்ஷனாக இருந்துச்சுன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் கேல்வனோமீட்டர் வந்து ஜீரோவாக இருக்கும். அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் கேல்வனோமீட்டர் ஜீரோனா விசி மைனஸ் விடி ஈக்குவல் டு ஜீரோ. அதனால விசி ஈக்குவல் டு விடின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பி, கியூ, ஆர், எஸ் இந்த 4 ரெசிஸ்டன்ஸுமே ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க 100 ஓம்னு. அப்போ வந்து இங்கே வந்து இது பி பை கியூ ஈக்குவல் டு ஆர் பை எஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் சென்டரில் இருக்கிற சென்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து இது கேல்வனோமீட்டர் பிளேஸில் இருக்கு. ஓகேங்களா, அப்போ வந்து அக்ராஸ் திஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஜீரோவாக இருக்கும். அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் திஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து பொட்டன்ஷியல் அட் எக்ஸ் மைனஸ் பொட்டன்ஷியல் அட் ஒய் போடணும். பொட்டன்ஷியல் அட் எக்ஸ் மைனஸ் பொட்டன்ஷியல் அட் ஒய் போட்டு ஈக்குவல் டு ஜீரோ போடணும். அப்படி போட்டீங்கன்னா பொட்டன்ஷியல் அட் எக்ஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் அட் ஒய்னு வருது. அப்படின்னா பொட்டன்ஷியல் அட் எக்ஸ் இஸ் சேம் அஸ் பொட்டன்ஷியல் அட் ஒய்னு கிடைக்குதுப்பா. ஸோ பொட்டன்ஷியல் அட் எக்ஸ் இஸ் சேம் அஸ் பொட்டன்ஷியல் அட் ஒய் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அப்படின்னு இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், 4th ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம்ப்பா.